வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, ஒரு ஜாதகத்தில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான சிறந்த காலம் எது அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்குற கேள்வி இது. எனக்கு ஒரு நல்ல நேரமே வராதா சார், என்னோட அடுத்த லெவல் எப்போ, என்னோட கண்டென்ட் அடுத்த லெவலில் நான் போய் அடுத்த டெவலப்மெண்ட் நான் எப்போ வாழ்க்கையில் பார்க்க முடியும், இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பதிவு போடுங்க சார், அதனால நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிற விஷயம் பேசிக். இதெல்லாம் இருந்தால் ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்கிற அப்படி ஒரு விஷயந்தான். உங்கள் முழுமையான ஜாதகத்தை வைத்து பார்த்து நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை மட்டுமே வச்சு பார்த்துட்டு ஐயோ இப்படி இருக்கு, நீ எனக்கு முன்னேற்றமே இல்லையான்னு நீங்கள் நினைக்கவும் வேண்டாம். ஏன்னா வேறு விதிகளெல்லாம் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான எளிமையான விதிகள் என்ன, அது இப்படி இருந்தால் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ரூல் தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஒரு ஜாதகத்தில் கேந்திரங்கள், திரிகோணங்கள் என்று நம்ம பேசுவோம். கேந்திரம் அப்படின்னா என்னென்னா 1, 4, 7, 10 இந்த அதிபதிகளோ இந்த இடத்துல கிரகம் இருக்கிறதோ கேந்திரம். அதே போல் திரிகோணம் அப்படிங்கிறது 1, 5, 9 இந்த இடங்களில் கிரகம் இருக்கிறதோ அல்லது அந்த வீட்டு அதிபதியோட தசை நடக்கிறதோ திரிகோணத்தினுடைய தசாபுத்தின்னு நம்ம சொல்லுவோம். கேந்திரத்தில் முதன்மை கேந்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10வது இடம்தான். திரிகோணத்தில் முதன்மை திரிகோணம்ங்கிறது 9ஆம் இடம். அதனால தான் அந்த 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேரும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை சொல்லுது. ஒரு கேந்திராதிபதி, ஒரு திரிகோணாதிபதி, ஒரு முதன்மை திரிகோணாதிபதி, ஒரு முதன்மை கேந்திராதிபதி இருவரும் இணைவதைத்தான் தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்கிறோம். அதாவது கர்மா அப்படின்னா செயல். நீங்கள் செய்கிற செயலே தர்மமாக மாறி உங்களை வாழ வைக்கணும்னு சொல்கிறதுக்கு பேர் தான் தர்ம கர்மாதிபதி யோகம். அப்போது ஒரு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களிலோ அல்லது 1, 5, 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முதன்மை திரிகோண ஸ்தானங்களிலோ உங்களுடைய லக்ன சுபர்களோ இயற்கை சுபர்களோ அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி முன்னேற்றம் அடைந்தே தீர்வார்கள். அது உங்கள் லக்ன பாவியாக இருந்து அல்லது கேந்திராதிபதி தோஷமாக இருந்தால் முன்னேற்றம் கிடைக்காம போகாது. கிடைக்கிற முன்னேற்றத்தில் ஸ்ட்ரகிள் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும், அவ்வளவுதான். இப்போ ஒரு ரிஷப லக்னத்தை எடுத்துக்குவோம். 10ல் குரு இருக்காரு. அது கேந்திராதிபதி தோஷம் மட்டும் இல்லை, ரிஷப லக்னத்துக்கு குரு 10ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு தலை சிறந்த ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் கேந்திரத்தில் நின்ன குரு கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டார், தேவையானதை கொடுப்பாரு. பேசிக் நீடு இது கிடைக்காம போகவே போகாது. ஆனால் அதுக்கப்புறம் அது நிற்கிற நட்சத்திரம் பார்க்குற கிரகங்களால் சில கசப்புகள் வருதுன்னா அது உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது உங்கள் ஜாதகத்தில் 1, 4, 7, 10, 5, 9 இந்த இடங்களில் ஒரு கிரகம் நிற்கிது, ஒரு கிரகம் அந்த வீட்டுக்கு அதிபதியோட தசை நடக்குதுன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெற்றி கொடுக்கும். இதை விட சொல்லுவாங்க நம்ம ஊரில் கிராமத்துகளில் 5ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்துகிறதோ 5ஆம் இடத்துல குரு வர்றதோ கெஞ்சினா கூட கிடைக்காது. 5இல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ 5ஆம் இடத்துக்கான வேல்யூவை எவ்வளோ ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த 1, 4, 7, 10, 5, 9 திரிகோண கேந்திரங்களுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு 11ஆம் அதிபதி லிங்க் ஆகிட்டாருன்னா சக்ஸஸோட ரேட்டு அதிகம். இப்போ ஒருத்தருக்கு தசை நடக்குது, 5ஆம் அதிபதி தசை 11ஆம் இடத்துலேருந்து நடத்துகிறாரு. அவர் ஏதாவது 9ஆம் அதிபதியோட நட்சத்திரத்திலேயே இருக்கார் அப்படின்னா அந்த திசையில் அவருடைய வளர்ச்சி அளப்பரியதாக இருக்கும். அவர் முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பாருங்க. இதெல்லாம் இந்த காம்பினேஷன் எல்லாம் இல்லாமல் பேசிக்காக நடந்துட்டு இருந்ததுன்னா வாழ்வாதாரத்துக்கு குறை இருக்காது. வளர்ச்சியா வாழ்க்கையான்னு பார்த்தா வளர்ச்சி கம்மியாக இருக்கும், வாழ்வாதாரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ எனக்கு கிடைக்கல, பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு, எங்கள் சித்தப்பா பெரியப்பா இப்படி இருக்காங்க, எங்கள் மாமா இப்படி இருக்காரு, என் தம்பி இப்படி இருக்கான்னு புலம்புறதுல பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கென்று அமைக்கப்பட்ட, உங்களுக்கென்று விதிக்கப்பட்ட அந்த விதியினுடைய கால அளவு, அந்த விதியினுடைய அளவீடுகள், அந்த விதியினுடைய தன்மை என்ன என்கிறத பாருங்க. பார்த்துட்டு அதை கெட்டு போயிருந்ததுன்னா அதை பூஸ்டப் பண்ணுறதுக்கான சில வழிமுறைகளை நீங்கள் எடுத்துக்கணும். கேந்திரம்ங்கிறது தாய் வழி, திரிகோணம்ங்கிறது தந்தை வழி. இப்போ யாருக்காவது
கேந்திரம் கிரகங்கள், திரிகோண கிரகங்கள் ஒட்டு மொத்தமாக கெட்டிருக்கும். இப்போ 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்துல லக்ன பாவிகள் உட்காந்துருக்கலாம். 1, 5, 9ல் லக்ன பாவிகள் உட்காந்துருக்கலாம். சார் எனக்கு கேந்திரமும் கெட்டு போச்சு சார், திரிகோணமும் கெட்டு போச்சு, எனக்கெல்லாம் முன்னேற்றமே கிடைக்காதுன்னா அது உங்களின் ஜாதகத்தை பார்த்து கேந்திர திரிகோணங்கள் கெட்டுவிட்டதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. உங்களை முன்னேற்றுவதற்கான வழிபாடுகளும் வழிமுறைகளும் இருக்கிறது. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அந்த கோயில்களுக்கோ அந்த பரிகார முறைகளுக்கோ தொடர்ந்து போயிட்டு வரும்போது ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் கஷ்டம் அப்படியே கரைஞ்சி வெளியேறதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போது உங்கள் ஜாதக அமைப்பில் எனக்கென்று விதிக்கப்பட்ட அதிர்ஷ்டமோ, எனக்கென்று விதிக்கப்பட்ட கிரகத்தினுடைய பலமோ சஞ்சாரமோ பலமாக இருக்கிறதா என்று பார்த்து உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்ற நீங்கள் நிறைய ரிஸ்க் எடுக்கலாம். குறைவாக இருக்குன்னா மீடியமாக ட்ராவல் பண்ணுறது ஃபஸ்ட்டு சேஃபர் சைடு. பேராசைகளை கலட்டி ஹேங்கரில் மாட்டிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா கிரக பலமும் அந்த ஆதிபத்திய பலமும் பாவக பலமும் கேந்திர திரிகோணங்கள் பலமோ இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணி நான் அதை பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், அவங்கள இப்படி இருக்காங்க இவங்கள இப்படி இருக்காங்கன்னு புளியை பார்த்து பூனை சூடு போடுற கதை மாதிரி ஆயிடக்கூடாது. உங்களுக்கென்று விதிக்கப்பட்ட, உங்களுக்கென்று அமையப்பெற்ற விதி என்ன, வழி என்ன அப்படின்னு பார்த்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களை அந்த கிரகம் அழகாக தூக்கிட்டு போய் உட்கார வச்சு அரியணையில் உட்கார வச்சிடும். நான் வெற்றியாளன், கார் வச்சுருக்கேன், இடம் வச்சுருக்கேன், பங்களா வச்சுருக்கேன், பேங்க் பேலன்ஸ் இருக்குது, லிக்விட் கேஷ் இருக்குது, நான் பெரிய மனிதர்களோட தொடர்பு இருக்கேன்னா உங்கள் ஜாதகத்தில் கேந்திரமும் திரிகோணமும் ஃபில்லர் மாதிரிங்க. இவங்க இருந்தால் தான் அங்கீகாரம். அப்போது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கெல்லாம் ஒருத்தர் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு கடைக்கு வராங்க, ஒரு விஐபியாக வர்றாங்க, ஒரு ரிப்பன் கட் பண்ணுறாங்க, ஒரு திறப்பு விழாவுக்கு வர்றாங்க அப்படின்னா கூட இந்த கேந்திர திரிகோண அதிபதிகள் அந்த ஜாதகத்தில் வலுத்திருக்கணும், ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும். இருக்கும்போது தான் அது எவர்கிரீன் சக்ஸஸ் கொடுக்கும். இது மட்டும் இந்த விஷயத்துக்கு தான் அப்படின்னா இல்லை. உங்களுடைய பேசிக் லைஃப்பில் ஒரு புகழ், ஒரு பெயர், ஒரு முன்னேற்றம், நான் தலை சிறந்த எனக்கு ஒரு வளர்ச்சிக்கான காலம் அப்படின்னா இந்த கேந்திர திரிகோணாதிபதிகளோட தசாபுத்தியோ அல்லது இந்த கேந்திர திரிகோண வீட்டில் இருக்கிற தசாபுத்தியோ நடக்கணும். அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் உயரக்கூடிய தலை சிறந்த காலமாக இருக்கும். இது பொதுவான விதிமுறைகளை தான் நான் சொல்லியிருக்கேன். இதை அடுத்து உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்கள் ஆய்வு பண்ணும்போது உங்களுக்கு நமக்கான ஒரு காலம் இருக்கா, நமக்கு அப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதே போல் நிறைய ஆராய்ச்சிக்கான ஜோதிட விஷயங்களை எல்லாம் உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். இப்பொழுது தற்காலிகமாக விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.